தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வக்யா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வக்யா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுதேவும் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு வில்வ மரமும் பெரியவா சொல்கிறபடி தான் வளரும், வில்வ மரமும் பெரியவா சொல்கிறபடி தான் வளரும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள், தினமே பாருங்கள். தினமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம், மனசு இருந்தவா பண்ணலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவா, வெளியில் போகிறா, போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பண்ணுறவாளும் உருப்படியாக பார்க்குறாளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் வரக்கூடிய அனுபவங்கள் அந்த மாதிரியான அனுபவங்கள். இப்போ கேட்ட அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. கேட்டால் நான் கேட்டேன்னு நீங்கள் எழுதலாம் கமெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு திமிரில் சொல்ல எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்லின்னு இருக்கிறது எனக்கு தெரியுமே, நிறைய இதை நானும் கேட்குறது உண்டு, கேட்குறது அப்படியே உண்டு. அதை விட முக்கியமான எனக்கு வேலை வந்து நிறைய அனுபவங்களை எடுக்கிறது. சத்தியமாக சொல்கிறவா யாருன்றது எனக்கு கண்ணில் பண்ணிட்டே இருக்கும். பிரிவா மாதிரி கொடுத்துட்டே இருப்பார், அனுகிரகத்தை கண்டினியூஸாக வாரி இறைப்பார். அதுலேருந்து தான் இப்போ நான் சொல்லின்னு இருக்கேன். யாரோ கூட கேட்டிருக்கா, உங்களுக்கு எப்படி இப்படி அனுபவங்கள் கிடைக்கிறதுன்னு. எனக்கு தெரியாதுன்னு. எனக்கு எப்படி தெரியும்? பெரியவா அனுகிரகம் பண்ணுறா எனக்கு கிடைக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது பெரியவா அனுகிரகம் நின்றுத்தலாம், நின்று போயிடும். அது என்றைக்கு ஒன்றா அதுதான் அந்த அனுபவம். அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாது. இந்த சேனலில் வந்து பார்க்கலாம், தினமும் பார்க்கலாம் முடியாது. அதுக்கான அனுகிரகம் இருந்தால் தானே எல்லாருமே எந்த ஒரு காரியமும் பண்ண முடியும். வில்வ மரமும் பெரியவா சொல்கிறபடி தான் வளரும்னா அது பார்த்தா தானே தெரியும். பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன். ஸ்ரீமதி கீதா பெங்களூர், அவள் வந்து இவளுடைய அனுபவங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஜூன் 26, 2019 அன்னைக்கு அன்னைக்கு வரைக்கும் அவள் வந்து 3 கோவிலோட கும்பாபிஷேகத்தை லீட் பண்ணியிருக்கா. அவள் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் பெரியவாளுடைய உத்தரவுனால பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நிறைய இது அதை கண்டினியூ பண்ணியிருக்கா. கூட நிறைய பேர் ஒத்தாசை பண்ணியிருக்கா. அதெல்லாம் நடந்திருக்கு. 4வது கும்பாபிஷேகத்தை முடிக்கிறதுக்கு இப்போ இருக்கோம், பண்ணணும், அது வேலை போயின்னு இருக்குன்னா. முதல் கோவில் வந்து ஸ்ரீஹரிகோட்டா. அதுலேயும் நம்ம நிறைய அனுபவம் பார்த்தோம். எப்படி பெரியவா வந்து திடீர்னு இவளை நீ பண்ணு, அவள் 25-24 வயசு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போதே அந்த கோவிலுக்கு எப்படி கிடச்சிது அனுகிரகம். அந்த கோவிலை எப்படி அங்கே ஒரு கோவிலை கட்டி, அந்த கோவில் அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு கோவில் கூட கிடையாதான். முதல் கோவிலை கட்டினதே இந்த கீதாங்கிற பொன்மினி. அவள் தரிசனத்துக்கு வந்தபோது பெரியவா கொடுத்த அனுகிரகத்தில் அவள் அங்கே போனான்னா யாரோ அங்கே பால் பூத்தில் பேசியிருந்தாலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி கோவில் கட்டணும்னு இருக்குது, யாரை போய் கேட்குறதுன்னு தெரில, யாரோ சொல்கிறா பெரியவா அப்படின்றா. இவோ ஓடி போய் எனக்கு தான் பெரியவா இப்போ தான் சொன்னான், நான் நேற்றுக்கு தான் பார்த்துட்டு வந்தேன், தரிசனம் பண்ணேன், நீ இப்போ அனுகிரகம் பண்ணுவேன்னு சொன்னால் அது ஆயிடுத்து. பெரியவா நீங்கள் கேட்கவே வேண்டாம், பெரியவா என்கிட்ட சொல்லியே அனுப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நடந்து அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அவெல்லாம் போனால் இந்த விஷயம்லாம் பெரியவாக்க சொன்னாலே அதை சொல்லி அது நடந்தது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து டக்குன்னு பெரியவா பரமேஸ்வரன் நடத்தி வைப்பார். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு கோவில், மீதி 3 கோவில் வந்து கோயம்புத்தூரில் கட்டியிருக்கா. புவனேஸ்வரிக்கு ஒன்று, காமாட்சிக்கு ஒன்று, சரஸ்வதிக்கு ஒன்று, மகா பெரிவாவுக்கு ஒரு கோவில் கட்டிருக்கா. இவ எல்லாமே இந்த பண்ணிருக்கா. பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் மகா பெரிவாளுக்கே ஒரு கோவில். 1968 வருஷம் கீதாவோட அப்பா வந்து, இது வந்து இந்த சம்பவம் இப்போ சொல்கிறேன்,
இதெல்லாம் முடிஞ்சுது. 1968 அப்போ இவ கல்யாணமே இருக்காது இந்த கீதாவுக்கு. அவள் அப்பா வந்து கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் வந்து ஒரு வீடு கட்டியிருந்தாராம். புதுசாக வீடு கட்டி அதுக்கு கிரகப்பிரவேசம். அந்த கிரகப்பிரவேசம் முன்னாடி பெரியவா கிட்ட போய் அதை சொல்லி, பத்திரிக்கைலாம் இல்லை, சொல்லிவிட்டு பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பத்திரிக்கை போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் காஞ்சிபுரம் போனார். பெரியவா கிட்ட போய் விஷயத்தை சொன்னார். சொல்லி வீட்டுக்கு ஒரு பேரும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். பெரியவா சொன்னாலாம், வீட்டு வாசலில் 2 பில்லர் இருக்குமோனோ அப்படின்னு. ஆமாம், இந்த பக்கம் ஒரு பில்லர், அந்த பக்கம் வாட்டர் என்ட்ரன்ஸில் அப்படி தானே இருக்கும். ஒன்றுத்தில் வந்து காமக்கோட்டின்னு எழுது, இன்னொரு பில்லரில் காமாட்சின்னு பேர் வை. காமக்கோட்டி காமாட்சி, எவ்வளோ அழகாக இருக்குது. பெரியவா வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் அப்படி இருக்கணும்னு சொன்னாராம். அடுத்தது என்ன சொன்னால், பெரியவா பக்கத்தில் ஏதோ சைகை பண்ணாராம். பண்ண உடனே அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வில்வ மரம், அந்த சாப்ளிங் கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து பெரியவா வந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். அவர் பிடிச்சிருந்தாராம். இதை வந்து அவங்க காம்பவுண்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, பெரியவா தான் பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரியுமே. ஆமாம், அங்கே ஒரு சின்ன ஒரு கார்டன், பூச்செடியெலாம் வைக்கிற மாதிரி வச்சு இருக்குது பெரியவான்னு. அந்த இடத்துல ஒரு நல்ல இடத்த பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த வில்வ மரத்தை நட்டுரு. இந்த வில்வ மரம் எப்படின்னு நான் சொல்கிறேன். இதனுடைய ட்ரங்க்கு வந்து கிளம்பி, ஒரு ட்ரங்க்கு கிளம்பி 3 ட்ரங்காக அப்படி பிரியும். அது வந்து அதாவது என்ன, பிரம்மா, விஷ்ணு, சிவன், பரமேஸ்வரன், அதான் விஷ்ணு பரமேஸ்வரன், இந்த 3ஆக பிரியும். பிரிஞ்சு அது அப்படியே வளரும். அந்த மாதிரியான ஒரு வில்வ மரம். இதனால் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும், நீ க்ஷேமமாக இருப்ப, கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறான். நான் அதுக்கப்புறம் நம்ம பெரியவாளை செக் பண்ணுறதுக்காக இன்டர்நெட்டில் பார்க்கல, நம்மளுக்கெல்லாம் தெரியணும், என்றைக்கும் சேர்த்து முட்டாள்களுக்கு பெரியவா யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக பார்த்தேன். வில்வ மரம் அப்படிலாம் வளரணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை, சயின்ஸும் சொல்லலையாம். அது அப்படியே வளரும், மற்ற மரம் மாதிரி பெருசாக வளரும் ட்ரங்க்கில் அப்படின்னு. ஆனால் பெரியவா கொடுத்த மரம் சொல்கிறா கீதா, அந்த கீதா மாமி சொல்கிறா, இப்போ வயசாகிடுத்தவோ, ஒரு ட்ரங்க் வந்து 3ஆக பிரிஞ்சிருக்கு. பெரியவா சொன்ன மாதிரி இப்படி வந்து இப்படி ஒன்று பிரிஞ்சிருக்காங்க. அதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன்ட்டார். இது இப்படி வளர்றதான், இப்படி வளர்றதான், இப்படி வரும். 3த்துக்கு நல்லா கேப் இருக்குது. அப்படி வளருதுன்னா பெரியவா வந்து பரமேஸ்வரன் நினச்சாருன்னா எதாவது பண்ணி விட்ருவார். எப்பயும் சயின்ஸ் படி போட்டோன்னு விட்ருவார். பெரியவா நினச்சாருன்னா ஏதாவது ஒன்றத்தை மாற்றி விட்ருவார். அந்த வில்வ மரத்தோட ட்ரங்க்கு 3ஆக பிரியிறது இன்டர்நெட்டில் பார்த்தேன். அந்த மாதிரியான ஸ்கோப்பே கிடையாது, அப்படிலாம் கிடையாது, வளராது. அது நேராக தான் வளரும்னு போட்டிருக்கு. அவன் எதாவது போடுவான். பெரியவா வந்து பரமேஸ்வரன் உட்காந்துட்டு இல்லை சொல்கிறாரு. அதை நான் பார்த்தேன். அதுதான் இதில் எழுதியிருக்கோம். உள்ளே நீங்கள் பார்த்தா தெரியும். இதை பெரியவா தான் டிசைட் பண்ணுறாரு. அதனால் வில்வ மரமும் பெரியவா சொல்கிறபடி தான் வளரும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஜெய் ஜெய்சங்கர், ஹரிசங்கர், மகாபிரியா பாதமேஸ்வரம், மகாபிரியா பாதமேஸ்வரம்.